ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ ஆம் அப்துல் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களுமே இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும். காலையில் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சுமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பிள்ளைங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வாட்டர் கேனில் தண்ணி அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிள்ளைங்க எல்லாத்தையுமே ஸ்கூலுக்கு போன பிறகு வீட்டில் வீடு துடைக்கலாம் அப்படின்னு நான் வீடு தான் துடைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஷாம்பு போட்டு துடைச்சிக்கிட்டேன். ரெண்டாவது கம்ஃபர்ட் ஊற்றி துடைக்கலான்னு கம்ஃபர்ட்டு தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். க்ளீனாக நம்ம ஷாம்பு போட்டு துடைச்சிட்டோம்னா இருந்த டஸ்ட்டு, அழுக்கு, தூசி எது இருந்தாலும் வந்துடும். ரெண்டாவது நம்ம இந்த கம்ஃபர்ட் ஊற்றி துடைக்கும் போது நல்ல மணமும் வாசமாக இருக்கும். வீடே ஒரு நறுமணமாக இருக்கும். இது நம்ம ஷாம்பு போட்டு துடைக்காமல் கம்ஃபர்ட் ஊற்றினாலும் துடைக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். வீடுமே நல்லா துடைச்சி முடித்த பிறகு காஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம துணி துவைச்சி போட்டிருந்த துணியுமே காஞ்சி வந்துருந்துச்சு. அதையுமே மடித்து வச்சிடலாம். நான் மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். துணியை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்தேன். கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் இருந்துச்சு. முதல்ல பாத்திரம் எல்லாமே சைட் பை சைடாக பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கழுவி வச்சுட்டேன். 1-2 பாத்திரத்தை மட்டும் கழுவி கவுத்தி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் வீட்டையும் க்ளீன் பண்ண பிறகு நம்ம வீட்டில் இருக்க ஃபைட்ரு ஃபிஷ்ஷையும் மாலிக்கையும் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் எப்படி, அவங்களையும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அவங்க பவுல்லையுமே நல்லா கழுவி சுத்தமாக அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை அதில் போட்டாச்சு. இப்போ தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேருமே நல்லா குஷியோடு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கும் சாப்பாடு போட்டலான்னு சாப்பாடு போட்டுட்ருந்தேன். நான் அந்த 2 பாக்கெட் கம்ஃபர்ட் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, நம்ம ஸ்ப்ரே பாட்டிலு, டப்பா எதுவும் இருந்துச்சுனாலும் இந்த கம்ஃபர்ட்டு நம்ம ஊற்றி அதில் தண்ணி சரிபாதி ஃபுல்லாகவே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வீடு ஃபுல்லாக அடித்தோம்னா நல்லா நறுமணமாக இருக்கும். இப்போ ஒரு விருந்தாள் வச்சுருந்தாங்க. அது நம்மளுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னே தெரியுதுன்னா வீட்டை அந்தளவுக்கு நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நல்லா அவங்க வர்றதுக்கு முன்னே நம்ம இந்த மாதிரி வீட்டில் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அவங்க உள்ளே என்ட்ரி ஆகும்போது நல்லா வாசமாக இருக்கும். இது வீட்டில் மட்டும் இல்லை, நம்ம கபோர்டு அந்த மாதிரி துணிலாம் வச்சுருப்போம். இந்த ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நல்லா பீரோல் ஓப்பன் பண்ணும்போது நல்லா மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜுலேயுமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அதுக்குமே நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும். எல்லா பக்கமுமே பாத்ரூம், கிச்சன் எதுலனாலுமே நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸு. நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் கிச்சன் இது எங்களுக்கு பிளெயின் ஸ்லாப் தான். சில பேர் வீட்டில் கபோர்ட் இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்ல நறுமணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஊதும் போட்டாச்சு. இந்த மணம் அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஊது இந்த மணக்கும் போது அப்படி பள்ளிவாசலுக்குள்ளே இருந்த ஃபீலிங் இருக்குது. யாருக்கெல்லாம் இப்படி தோணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் முடிஞ்சிட்டு குரானுமே ஓதிக்கிட்டு இருந்தேன்.
வெள்ளிக்கிழமைனாலே குரான் ஓதுறது, ப்ரேயர் பண்ணுறது, தஸ்பமணி ஓதுறது வழக்கம்தான். எல்லாருமே நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. நானும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். குரான் ஓதி முடித்த பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்றலான்னு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அப்பளமும் தான். யாருக்கு புளிக்குழம்புக்கு அப்பளம் வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா உப்பு உரப்புமா இருந்துச்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நல்லாவே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்கள வந்து என் பொண்ணை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். பையன் வந்து தன்னாலே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டீ போட ஆரம்பித்தாச்சு. டீ போட்டு கொடுத்துட்டேன்னா அவங்களும் மதரசா கிளம்பி போயிடுவாங்கன்னு டீ போட ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி டீக்கு வந்து ஸ்நாக்ஸு முறுக்கு தான் போட்டு கொடுத்துருந்தேன். யாருக்கெல்லாம் டீயில் முறுக்கு போட்டு குடிக்கிறது ஃபேவரெட்டு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். முறுக்கு போட்டு சாயா குடிக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் குடிச்சிட்டு பிள்ளைங்களுமே மதரசா